செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ கிழங்கு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். ஆயிலும் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் போல் கடுகு போட்டுங்க, கொஞ்சம் போல் சோம்பு போட்டுங்க, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சதை இது 3ஐயும் இதோட சேர்த்துக்கிறோம். மஞ்சள்தூள் போட்டுங்க, பெருங்காயத்தூள் போட்டுங்க, நல்லா வதக்கிங்க. கிழங்க இதோட நம்ம சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டுங்க, நல்லா அப்படி மசிச்சு விட்டு மல்லி தழையை போட்டு அப்படியே மசிச்சு விடுங்க. கடலை மாவு எடுத்துக்கிறோம், அரிசி மாவு சேர்த்துங்க, மிளகாத்தூள் போட்டுங்க, சோடா உப்பு போட்டுங்க, ஜீரகம் போட்டுங்க, தேவையான சால்ட். இதை நல்லா கலக்கிங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரெடி பண்ணிக்கிட்டோம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த மாதிரி அழகாக உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறோம். போண்டா பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஆயிலை ஊற்றிக்கிறோம். மாவை வலிச்சிட்டு போடுங்க. போண்டாவை நீங்கள் பிரட்டி விட்றப்ப மேலே வந்து ஆயில் தெரிச்சிடக்கூடாது, எடுத்துக்கணும். சரிங்களா? ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது. இந்த மழைக்கு அதுக்கும் சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குங்க.